வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வளவன். இப்போ ஹெச்ராஜாக்கு இன்னொன்று சிவகங்கை திருபுவனம் போது அவர் நம்ம ஊர்ன்னுட்டு லோக்கல் தலைவர். அவங்க ஊர் கிடையாதுங்க, அது மதுரையில் இருக்குங்க. மடப்புறம் கோயில் மாவட்டத்தை பிரிக்கும் போது அங்கே தள்ளி விட்டாங்க. பார்டரில் வந்துருச்சு. மதுரை அவுட்டரில் தான் மடப்புறம் கோயில். சரியா? அவங்க மாவட்டத்துக்குள்ளே வருது. அவர் ஊருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பழங்காலத்துக்கு அவர் வந்து போராட்டம் பண்ணுறாரு. பிரசாதம் திம்பாரா மடப்புறத்தில் மடப்புறத்தில் ஆடு கோழிலாம் வெட்டுவாங்க. காளி கோயிலுக்கு நம்ம ரத்த காவு கொடுப்பாங்க. 2 ரத்தத்தை அள்ளி ராஜா மேலே தெளிச்சு விட்டா தூக்காரா. சும்மா ஆற்ற மாட்டாமல் இவங்களுக்கும் இந்து மதத்துக்கும் நமக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்மளோட குலதெய்வ வழிபாட்டுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. அப்படி சம்மந்தம் இருக்குன்னா நீ வந்து சம்மந்தப்படுத்தி காட்டு. புரியுதா? கோழி ரசம்னு ஒன்று ஊற்றுவாங்க. நாட்டுக்கோழியை வேக வச்சு உப்பு இது மட்டும் போட்டு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு தண்ணியாக இருக்கும். இந்த மட்டை இருக்குல்ல, பனை மட்டையில் ஊற்றி கொடுப்பாங்க. அதுதான் பிரசாதம். குடிக்க சொல்லுங்க ராஜா வந்து பார்ப்போம். நாராயணன் திருப்பதி ராஜாவையும் இந்து தான் நீ வா இந்து பிரசாதத்தை சாப்பிடு அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு இதுதான் மீடியாக்களில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அடுத்தது மாரியம்மனுக்கு திருவிழா நடத்த போகிறோம். முருகன் மாதிரியே அனுமாருக்கு அடுத்து நடத்தலாம். வா கூழ் ஊற்றவா பேசிக்கிட்டு வருவியா? ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆகாவளிகள் எதையாவது ஒன்று பண்ணுவாங்க. இதை வந்து கணக்கில் எடுக்க முடியாது. இல்லை, இப்போ அடுத்தடுத்து மாபெரும் போராட்டங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ தமிழிசை அவர்கள் இங்கே சென்னையில் ஒரு போராட்டம், அது மாநில தலைவரையும் காணா யாரையும் காணா, டாக்டர் தமிழிசை தலைமையில் தான் கிட்டத்தட்ட போராட்டம். தமிழிசை, நாராயணன் திருப்பதி, கருநாகராஜன், அப்புறம் அவங்க கவுன்சிலர் உமா. முப்பெரும் தலைவர் இல்லை இவங்க, அண்ணா பெரியார் இது மாதிரி கலைஞர். ஆமாம், முப்பெரும் தலைவர்கள், மிகப்பெரிய ஞானிகள், அரசியல் ஞானி. இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணி ஏன்னா எங்களை இறங்கவே விடாமல் காவல்துறை கைது பண்ணிருச்சு. இது எந்த அளவுக்கு நாங்கள் களத்துக்கே போக விடாமல் காலத்தில் நீ என்ன சேகுவாராவா துப்பாக்கி ஏந்தி அப்படி சுட்டப்படப்பன்னு சுட்டுருவேன். நீயே டுபாக்கு ஒரு பொழுது போகலன்னு வர்றீங்க. வந்துட்டு அதாவது 6 மணிக்கு விடணும்னு ஏதோ அந்த லூஸு ஏதோ ஒரு லூஸு பேசினதா சொன்ன என்ன பேசுகிறாங்க. மணி இப்போ 6:30 ஆக போகுது. 6:30 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட மகளிரை நீங்கள் உள்ளே அடைக்கக்கூடாது. இப்போ உடனடியாக 6:30 ஆனதும் இந்த மண்டப கதவை திறக்கணும், நாங்கள் விடுதலை ஆகணும். இல்லைன்னா நாங்கள் கைதே பண்ணலையே, கொண்டு போய் மண்டபத்தில் தான் அடைச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ இன்னும் புரட்சி போராட்டம் செய்து தேச விடுதலைக்காக போராடி ஜெயிலில் போட்டிருக்காங்க. 6 மணிக்கு மேலேயே அலறியே. தமிழ்நாடு போலீஸை பற்றி தெரியுமில்ல, புரியுதா உங்களுக்கு? மதுரையில் எவ்வளோ கொடூரம் நடந்தது. ஒரு சம்மந்தம்லாம் இளைஞனே அந்த போட்டு கொண்டாங்களே, அடித்து கொண்டிருக்காங்களே. நீங்களாம் என்ன அவங்க சிக்கினீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது. இல்லை, கையெழுத்து வாங்கின அந்த போராட்டத்திலே கூட இதில் ஏற்றிட்டாங்கன்னுட்டு ஒரு அவங்க மட்டும் தனியாக போய் ஏற்றுனாங்கன்ற மாதிரி தமிழ்நாடு போலீஸ்கிட்ட விளையாடாதீங்கன்றது தான். இல்லை, அந்த அது வந்து ஆராசாக்கு இன்னைக்கு அடுத்த நாள் தமிழ்நாடு போலீஸ் எதிர்த்து தான் போராட்டமே. இப்போ ஹெச்ராஜாலாம் கிளம்பி இறங்கி இருக்கிறது. அது எப்படி பயம் இல்லாமல் இறங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுன்றது வேறு, போலீஸுன்றது வேறு. போலீஸில் கொடூரங்களும் நிறையா இருக்காங்க. ஒரு 40-30% 20% இருக்காங்க. கருப்பாடுகள் எல்லாத்துலேயும் இருக்குன்னுவாங்க, இதுலேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அதில் இந்த கருப்பாடு அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சிக்குனா எப்படி அடிப்பாயனை அடித்து கொள்வாயின்றது தெரியும்ல. அப்படி இருந்தும் பயம் இல்லாமல் பாஜக இந்த அம்மாலாம் போராட்டம் பண்ணுறதுன்றது இப்போ வரவேற்கத்தக்கது தான். இப்போ இதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட கேஸ் சிபிஐக்கு போன பிறகு இன்னும் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஏன்னா திரும்ப போராட்டத்துக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஏதோ செய்யணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்களா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, இவங்க வந்து என்னென்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இது போன்ற விஷயங்கள் நடக்கவே நடக்காது. மத்திய பிரதேசம் இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசம் இருந்தாலும் சரி, குஜராத்தாக இருந்தாலும், ராஜஸ்தானாக இருந்தாலும் இங்கெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொள்வது, இப்போ லாக்அப் டெத்து அப்படின்றது நீங்கள் ஒன்று கூட பார்க்க முடியாது. அது உண்மைதான், அதை வந்து மறுக்க முடியாது. ஆனால் என்னன்னா இவங்க மொத்தமாக 50-100 பேராக எரிச்சு கொண்டு போவாங்க. புரியுதா உங்களுக்கு? பாஜக ஆளு மாநிலத்தில் இந்த மாதிரி சிங்கிள் கொலையை அடித்து போலீஸ் போட்டு கட்டை எடுத்து அடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஒன்றும் புல்டோசரை வச்சு குடும்பத்தோடு கொளுத்தி விட்டுருவாங்க, இடிச்சு விட்டுருவாங்க. இல்லைன்னா கலவரத்தை ஏற்படுத்தி 100கணக்கானவர்களை எரித்து தீயில தூக்கி போட்டு கொண்டுருவாங்க. அந்த மாதிரி செய்வாங்க. தவிர இந்த மாதிரி சிங்கிளாக போலீஸ் அடிச்செல்லாம் கொள்ளாது. ஸோ அதனால தான் இவங்களுக்கு கோவம் வருது. அதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. அது ஒரிஜினல் போலீஸ் ஸ்டேஷனாக இல்லையாங்கிறது அதுவும் இருக்குது. பல போலீஸ் ஸ்டேஷன்கள் காமனில் இருக்கா. நீங்கள் ஜார்க்கண்ட்லாம் போனீங்கன்னா, உத்தராகண்ட்லாம் இவங்க ஆளக்கூடிய மாநிலத்தில் தனியாக ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு மாதக்கணக்கில் நடத்தியிருக்கான். அப்புறம் அங்கே உள்ள போஸ்ட்மேன் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் புதுசாக வந்திருக்கு, லெட்ரு வருது, ஆனால் யார் இப்போ இன்ஸ்பெக்டர் பேர் வேறு இல்லை அப்படின்றப்ப போலீஸ் போய் அப்போ தான் பார்த்துருக்காங்க 1.5 மாதம் கழிச்சு. அப்போ தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட துப்பாக்கி, சினிமாவில் யூஸ் பண்ணுற துப்பாக்கியெல்லாம் வச்சு போலீஸ் ஸ்டேஷன் அந்தளவு கேடு கட்டவங்க இவங்க. புரியுதவங்களே? இவங்க வந்து எப்படின்னா இப்போ உத்தரப்பிரதேசிலலாம் பார்த்தீங்கன்னா
சரமாரியாக சுட்டு கொண்டு விடுவாங்க. ஒருத்தரெல்லாம் பேச்சே கிடையாது, இவ்வளோ நேரம் அடித்து கொள்றதெல்லாம் கிடையாது, இம்மிடியட் மர்டர் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து மத்திய பிரதேசலாம் கூப்பிட்டு வாயில் இது மூத்திரத்தை பெஞ்சு விட்டுருக்காங்க, தெரியுமில்ல பாஜகக்காரன். ஸோ இந்த மாதிரி தான் நடக்குமே தவிர இந்த மாதிரி லாக்அப் டெத்தெல்லாம் அங்கே நடக்காது. அதனால தான் உங்களுக்கு கோவம். இதெல்லாம் லாக்அப்லலாம் போட்டு கொள்கிறாங்க. பிடிக்கலன்னா அப்படியே தீயில தூக்கி போட்டுற வேண்டியதானே, இல்லை அவனை குடும்பத்தோடு எரிச்சு கொண்டுற வேண்டியதானே. எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்றது அந்த போராட்டம், பாஜக பண்ணக்கூடிய அந்த போராட்டம் பார்க்கணும். இல்லை அது கூட அதிமுகவும் செய்கிறது இல்லை. அவங்க இவங்களுக்கு இளவும் தெரியாது எட்டும் தெரியாது. சென்னை அதிகபட்சம் சென்னையை தாண்டி போயிருக்க மாட்டேன், ஜெயலலிதா சமாதியை தாண்டி. ஸோ இவங்களுக்கு நான் வடநாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா, இவங்களோட சேர்ந்து போய் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த மிரட்டலுக்கு பிறகு தான். அந்த ஃபோன் கால் வந்துச்சுல, வீடியோ காலில் விழுந்தாப்புல முந்தா நாள் எடப்பாடி நைட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த மனம் மாற்றம் இருந்து அதிமுககாரங்களும் போய் தொண்டர்கள் போக மாட்டாங்க, ஏற்றுக்க மனம் ஏற்க மறுக்கிறதுன்றாங்க தொண்டர்கள். இல்லை இவர்களுடைய இதே வந்து ஏற்பதற்கு என் மனம் ஏற்க மறுக்கிறது அப்படின்றாங்க. இல்லை இப்போ தொண்டர்களுக்கு ஏற்க மறுக்கிறது காரணம் எடப்பாடி அவர்கள் குறித்து அண்ணாமலை பேசியதா, இல்லை ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை அதெல்லாம் பழைய காலங்க. முந்தா நாள் இப்படி பேசிட்டு நேற்று காலில் விழுந்திருக்கே அந்த பாட்டு தான். இந்த சீச்சின்னு ஒரு பாட்டு வரும். முந்தா நாள் வந்து இருந்தியே, நேற்று இது இப்போ அமித்ஷா காலில் விழுந்துட்டே ஆன்லைனில் சீ அப்படின்றது தான் இந்த பாட்டோட. என்ன இப்போ சீ எங்கேருந்து பாமகல இருந்து அதிமுக தொண்டர்கள் வரைக்கும் வந்துச்சு, எல்லாம் வீட்டிலே பாடி. ஆனால் பாட்டு பாடின நிலைமை தான் அங்கே ஒன்றாம் பாட்டு பாடினவனுக்கு 5 பைசா தெரில. இவங்க அதை வச்சு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எடப்பாடியாரெலாம் வந்து நம்பகத்தன்மையான ஆள் இல்லைன்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ அவர்களுடைய வாக்கு வங்கி 18-16% குறைஞ்சிருக்கு. இந்த மானகட்டவங்களோட போய் சேர்ந்து போராட்டம் பண்ணுறதுன்றது ஏற்படையாக இல்லை. இல்லை இவர் சிபிஐ போராட்டம் கேட்குறாரு, அவர் தேசிய மனித உரிமை ஆணையங்கிறாரு. இது ரெண்டுமே கொடுத்தாச்சு இல்லை. அப்புறம் நான் பார்க்கல, பேப்பர் படிக்க தெரியுமா படிக்க தெரியாதா, எழுத படிக்க தெரியுமா தெரியும். கொடுத்த பிறகும் போராட்டம். இது போக நாளைக்கு ஒருத்தர் போராட வராரு, விஜய். அவர் வராரான்னு தெரியல, புஷி ஆனந்த் அறிக்கை கொடுத்துருக்காரு. நாங்கள் இதை கண்டித்து மாபெரும் போராட்டத்தை. அப்போ இந்த ப்ரௌன் சுகர் வித்தவனெல்லாம் பிடிச்சாங்களா, அன்னைக்கே நீ கண்டிக்கலை, அதுக்கு முன்னாடி எதுக்கும் ஒன்று கண்டிக்கவே இல்லை. என்ன அது சினிமாவில் பிடிச்சவங்களை கண்டிக்கலை, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ருக்குள்ளே வரவே இல்லை. ஏன்னா ரெண்டுலேயும் விஜய் லிங்க் பண்ணுறாங்க மக்கள். 6 மணிக்கு மேலே இவர் அதுதான் அவங்களோட தான் இருக்கார். அதனால் அவங்கள கண்டித்து திரைத்துறையில் நடந்ததுனால கண்டிக்கலை. அதே மாதிரி கஞ்சாவை கண்டித்த இவர் ப்ரௌன் சுகரை கண்டிக்கலை, கொக்கைனை கண்டிக்கலை அப்படின்ற ஒரு பேர். அதை பற்றி அந்த போராட்டத்தையும் சேர்த்து பண்ணுங்க. அதுலேயே அந்த போராட்டத்துக்கு அவர் வருவாரான்னு தெரியல. இப்போ இதுவளவும் அவர் என்னத்துக்கு மண்ணாங்கட்டிக்கா வர்றாரு, அவர் 6 மணிக்கு மேலே போதையில் படுத்துருவாப்புலன்றாங்க. நீங்கள் அவர் எங்கே போய் வர போகிறார்? இல்லை பலரும் அந்த விமர்சனமாக அவதூறாங்கிறத அவர் வந்து அவர் மறக்கணும்னா ஸ்பாட்டுக்கு வரணும், களத்துக்கு வரணும்னு எதிர்பார்த்தா இப்போ புஷியானந்த் கருத்து தானே, அப்படிதான் பார்க்கணும். அனைத்துக்கும் புஷியானந்த், சாவு கூட புஷியானந்த் தான். ஏன்னா செத்து போயிட்டானா கூட புஷியானந்த் அனுப்பி விட்ருவாப்புல, பிறந்த நாளைக்கு புஷியானந்த் தான். அப்போ புஷியானந்த் நல்ல குஷியானந்தா இருக்கா? இல்லை சார், மற்றவங்க பிறந்த நாளைக்கு புஷியானந்த வாழ்த்து சொல்ல அனுப்புனா பரவாயில்ல, இவர் பிறந்த நாளைக்கு இவர் வரலையே, அதுதான் இந்த வரமாட்டார்ன்ற. அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போனவங்களும் புஷியானந்த் தான் பார்த்து சால்வ் போட்டு வந்திருக்காங்க. இப்போ விஜய் பிறந்த நாளைக்கு புஷியானந்த் கேட்கடா சால்வ் பண்ணி முட்டா பசங்களான்ற மாதிரி. ஏன்னா அவர் வரல, அதுக்கு இவர் ரஜினிகாந்த் கூட பரவாயில்ல, ஒரு காலத்தை வந்து வெளியில் நிற்பாங்க, கேட்ல நின்றுட்டு அந்த ஏற்ற வீட்டுக்காரம்மா மட்டும் டென்ஷன் ஆவாங்க. ஆமாம், அந்த கூட்டம் வருது வாழ முடியல, தலைவா வெளியே வா தலைவான்னு அருள் வந்த மாதிரிலாம் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அந்த இதை கூட செய்யலைன்றது தான் ஒரு பெரிய. கடந்த 1.5 மாதங்களாக ராமதாஸோட ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இந்த ஐடியிலலாம் பாஸ்வேர்டை மாற்றிட்டு ஓடிபி அவருக்கு அனுப்பி அன்புமணி இது பண்ணிட்டாரு. அதனால் அது எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஏன்னா அவர் போஸ்ட் போட்டு 1.5 மாதம் ஆகுது. ஆனால் அறிக்கைகள் வெளியில் வருது, லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் வாங்கி இங்கே சேனல்களுக்கு அனுப்பிடுறாங்க. அதை வச்சு அறிக்கைக்கு கார்டு மட்டும் போடுறாங்க, முழு அறிக்கை வெளியிலே வரல அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. இவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக போய் அப்பாவோட ட்விட்டர் இதெல்லாம் ஓடிபி அவர் எவ்வளோ கொடூரமான மனம் படைத்தவர் பாருங்க. இதுக்கும் காரணம் சௌமியா தான். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்கன்னு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்கிட்ட இப்போ சில பேர் கண்ணாடி போட்டுக்க மாட்டான், பாப்பா இதை என்னென்னு பாரு, இதை போட்டு விடு, இதை எடுத்து விடுன்னு சொல்லுவாங்க, வயதானவர்கள் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது அந்த குழந்தை முடக்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? டக்குன்னு எதையும் அவன் ஆஃப் பண்ணி விட்டுருச்சுன்னா போயிடும், பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருச்சிடும். சில பிள்ளைங்க வந்து இப்போ ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் இருக்காரு, வரலாற்று ஆய்வாளர். அவர் இப்படி தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கார், தங்கச்சி வீட்டுக்கு. தங்கச்சி பையன் மாமா செல்ல கொடுங்கன்னு வாங்கி 1500 வச்சுருந்ததே 1700 தானே.
1500 ஆர்டர் போட்டுருந்துருக்கேன். ஐயோ பர்கர் அது இதுன்னு அவன் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வச்சுட்டு போயிட்டான். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பெல் அடிக்குதான். என்னன்னு பார்த்தா பேக் நிறையா KFC-காரன் 1500 ஃபேமிலி பேக் அதெல்லாம் கொண்டான். அவங்க அம்மா சொல்லுங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணல. இல்லைங்க, ஆர்டர் பண்ணுங்க, இந்த செல் நம்பரான்னு பாருங்கன்னா இவர் பக்கத்தில் உட்காந்து முழிக்கிறாராம். மீதி 150 தான் இருக்கான். திரும்பி வர்றதுக்கு பஸ்ஸு காசு இல்லைன்னு தங்கச்சிட்ட காசு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏண்டா ஒரு நிமிஷம் உனக்கு செல்லு கொடுத்த விட வேணாம், கேம் விளையாடினா பரவாயில்ல. ஆமா, அதே கொடூரம். ஆன்லைன்ல KFC-ல பிடிச்சதெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கான் அந்த பையன். போட்டோல எது அழகா இருக்கோ எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டு இவர் காசை காலி பண்ணி கடைசியில எப்படி இதை சொல்றதுன்னு தெரியாம கூட போட்டிருந்தா லோ பேலன்ஸ் அட்லீஸ்ட் டிரெக்ட் ஆகாம இருந்திருக்கும். அவன் கண்டுபிடிச்சு அவன் செக் பண்ணி இருந்திருக்கான். எவ்வளவு பேலன்ஸ் பார்த்துட்டு 1500 போட்டு இருந்திருக்கான். பக்கெட் சிக்கனு பர்கர் இருக்கன்னு போட்டு. அப்புறம் தங்கச்சிட்ட 200 வாங்கிட்டு பஸ் ஏறி வந்தாங்க. அவரே நானும் பார்த்து வச்சிருந்தது. இப்போ வந்ததுக்கு அவருக்கே ஒரு சேனலில் பேசினா 1500 தான் தருவாங்க. இப்படி போட்டு அந்த பையன் ஒரே நேரத்தில் காலி பண்ணி இப்படி சொல்லி வருத்தப்பட்டார். சின்ன பையன் கையில் ஃபோனை கொடுத்தா ரொம்ப ஆபத்து. கத்தியை கொடுக்குற மாதிரி, கத்தியை கொடுத்தா கூட குத்திடுவான், செத்தரெல்லாம் முடிஞ்சு போச்சு. கடன் இழுத்து விட்டாயினா 10,000 20,000 இல்லைன்னா ஜங்கிலி ரம்மியுமே ஆடி தொலைச்சிட்டாங்கன்னு வைங்க, அக்கௌண்ட்டில் உள்ள காசு பணம் போச்சுன்னு. இந்த மாதிரி தான் அன்புமணி செஞ்சிருக்காப்புல. சின்ன பையனோட ரொம்ப மோசமாக இருக்கு. ஏன்னா இப்போ அவர்கிட்ட 4 ஃபோன்னா எதுக்கு OTP என்ன எதுன்னு டக்குன்னு கேட்டால் அவரே குழம்பிடுவாரு தான். இதில் பெத்த தந்தையோடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை முடக்கிறதுன்னா எவ்வளோ சிறுபிள்ளைத்தனம் இது. முன்னாடி என்ன நினைச்சாங்க, அட்மின் அவர் அரசியல் பண்ணுறியா அராஜகம் பண்ணுறியான்ற மாதிரி தான் இருக்கு இப்போ. அந்த மாதிரி போய் முன்னாடி அட்மின் இவர் வேலைக்கு இவர் போட்டால் ஆளா இருக்கும். என்ன சிஸ்டம் ஆப்பரேட் பண்ணது அவன் பார்த்துருப்பான், சம்பளம் தரல, இவங்க போகிற சண்டையிலன்னு எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டு போயிட்டானா. என்ன யார் பண்ண வேலைன்னு தெரில. வேறா அறிக்கை அவர் விட்டுக்கிட்டு இருக்காரு, ஆனால் வெளியில் வரலங்கிற நிலைமைக்கு தான். ஏன்னா இப்போ மீடியாவில் எல்லாத்தையும் போட மாட்டான், முழு அறிக்கையும் போட மாட்டாங்கல்ல. இல்லை, அவர்னால இந்த நேரத்துக்கு ஆரம்பிச்சிருந்தாருன்னா வைரல் ஆகி நேரம் போயிருந்துருக்கும். அதுக்கு நீச்சல் ராமதாஸ் மெயின் அப்படின்னு ஒன்று போட்டு விட்டுருக்கலாம். ரீச்சல் அக்கௌண்ட் ஓல்டு ராமதாஸ் நியூ ஐடி அப்படி ஏதாவது ஒன்று போட்டிருக்கலாம். அந்த மாதிரி இல்லாமல் மகனை நம்பி வீணாக போனது இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த அரசியல் எப்படி போகுது, இவங்க என்ன மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எலெக்ஷனுக்கான மூட ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு ஒரு கோலாகலமான விஷயத்தை நோக்கி தயாராகிட்டு இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்கலாம் சார். உங்கள் நேரத்துக்கு வருதுக்கு உங்களுக்கு நன்றி சார். நன்றி.